பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த இயக்கங்களோட செயல்பாடுகள் என்ன? இது மர்மைக்கு பயன் தருமா? குரான் ஹதீஸை விட ஒற்றுமை தான் வேணுங்கிற பேசுறாங்களே, இது சரியா? முதல்ல அதிகமான இயக்கங்கள் மக்களை ஏமாத்துவதற்கு ஒற்றுமை கோஷத்தை என்ன செய்யறாங்க, முன் வைக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், நம்ம எல்லாம் உண்ணும், எல்லாம் ஒன்றுபடணும் என்று சொல்லுவாங்க. இது இதை விட ஒரு பித்தலாட்டமான ஒரு கோஷம் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒற்றுமை கோஷம்னா எப்படி ஒற்றுமை வரும்? பல இயக்கங்கள் இங்க இருக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி கொள்கை இருக்கிறது. அவன் கொள்கையில் அவன் இருப்பான். ஒவ்வொருத்தனுக்கு தனித்தனி தலைமை இருக்கிறது. அந்த தலைமையின் கீழே தான் அவன் செயல்படுகிறான். ஒவ்வொருத்தனுக்கு தனித்தனி எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை விட்டுட்டுலாம் ஒன்னாவும் ஆக மாட்டான். அப்ப ஒற்றுமை ஒற்றுமைன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி கொண்டு அவன் இன்னொரு ஏற்கனவே 10 இருந்தா 11வது இயக்கமாக இருப்பானே தவிர 10ஐயும் ஒன்னா ஆக்குனது கிடையாது. ஒவ்வொருத்தனும் இயக்க ஆரம்பிக்க என்ன சொல்லுவான், நாம எல்லாத்தையும் ஒன்றாக போறோமா, ஏற்கனவே 10 இருக்குமா, ஒன்றாக போறோம் வந்தானா 11 ஆயிரம். இவன் வராட்டா கூட 10 இருந்திருக்கும். 11க்கு பிறகு என்ன இன்னொருத்தன் வருவான், நாம எல்லாம் 11ஆக பிரிஞ்சு கிடக்குறோம், நம்ம எல்லாம் ஒன்னா ஒண்ணுமா, ஒன்னா எவனும் ஆக மாட்டாங்க. இவனை நம்பி ஏமாந்து ஒரு 10 பேர் போவானா 12 ஆயிரம். அப்ப என்னைக்கு ஒத்துமை எப்ப எப்படி முடியும்? எப்படி முடியுங்கிற தர்காவுக்கு போகணுங்கிறவனு போவாதவனு ஒன்னாக முடியுமா? நான் எம்எல்ஏ வரதா நீ எம்எல்ஏ வரதான்னு போட்டி போறோம், 2 பேரும் ஒன்னா வேணான்னு கேட்கிறேன். எம்எல்ஏ சீட்டு வாங்குறதா இருந்தா அது எனக்கா உனக்காங்கிறதுல நீ சண்டை போட்டு செத்து போயிருவீங்க. நீ இப்படி ஒன்னாக போற, நடக்கிற காரியமா இல்ல. அதனால விளைவிக்கிறேன்னு ஒற்றுமை என்பது கொள்கையில தான் வரணும். ஒற்றுமை உன் கொள்கை என் கொள்கை வேறா இருக்கிற வரைக்கும் ஒன்று நடிக்கத்தான் முடியுமே தவிர ஒன்றுபட முடியாது. என் கொள்கை உன் கொள்கை ஒன்னா இருந்தால் ஒன்றுபட்டுருவோம். இப்ப எடுத்துக்கிறங்க, இத்தனை 72 இயக்கங்கள் இருக்கிறான். இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒற்றுமைன்னு கூடுவாங்க. கூடி கூடி என்ன செய்வான், பிரியாணி சாப்பிட்டு ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு சமுதாயம் ஒற்றுமைப்படணும்னு வசூல் பண்ணிட்டு என்ன செய்வாங்க, தின்னுட்டு கலைஞ்சிருவாங்க. எதுலயாச்சும் ஒன்னா இருந்து பாத்தீங்களா? நாங்க மட்டும் அதுல போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம்னா இது பொய், இது திங்கிறதுக்காக கூடுற ஒரு கூட்டம், ஒத்துமை நடக்காதுன்னு சொல்லிட்டோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நாங்க இந்த ஒற்றுமை என்பது நீ சொல்ற ஒற்றுமை நடக்காதுன்னு கொள்கையில உள்ளாள் எங்களை விட்டு நீ எல்லாரும் ஒன்னாகி ஒரு டிசம்பர் 6 போராட்டத்தை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடத்து பார்ப்போம். டிசம்பர் 6க்கு போராட்டம் நடத்துறீங்களா? நீ தனியா நடத்துற, நீ தனியா நடத்துற, நீ தனியா. அந்த போராட்டம் வரும்போது மட்டும் ஒத்துமை இல்ல, நான் தனி, என் கொடி தனி, உன் கொடி தனி. போராட்டம் முடிஞ்ச ஆர்டினரி நிலைமை இருக்கும்ல, அப்ப நம்ம எல்லாம் ஒத்துமைம்பாங்க. திங்கிறதுக்கு மட்டும் ஒத்துமை. ஒரு கல்யாணத்துல சோறு திங்கிறான், அந்த மாதிரி தான் ஒத்துமை. கல்யாணத்துல எல்லாருமே சோறு திங்க மாட்டோமா? வேற எதுலையும் ஒன்றுபட்டு இருக்கிறான். எலெக்ஷன்ல நிக்கிறான், எல்லாரும் முஸ்லீம் லீக் நிக்கிறான், தேசிய லீக் நிக்கிறான். இந்த பாப்புலர் முதல்ல நினைஞ்சான் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும்னு சொன்னா, உலகத்துல கழிப்பட்ட கேடு கட்டம் இவன் தான். இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு கடைசியில் நினைஞ்சிட்டான் அம்பேத்கர் பிறந்த நாள் கொண்டாடுறான். RSS தலைவருக்கு மட்டும் தான் கொண்டாடல இவன். அவ்வளவு பொங்கல் விழா, தீபாவளி விழா, திருநாள் எல்லா இடமும் கொண்டாடுறான். தேர்தலில் நிக்க போறாராம். நின்று இதுல ஜெயிச்சு இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்வாராம், மாற்றத்தை நோக்கி நம்மளை கொண்டு போறோம்னு சொல்லி உலகத்திலே பித்தலாட்டக்காரன் யாரு, இந்த பாப்புலர். மத்தவனாவது சொல்லுக்கும் செயலுக்கும் ஓரளவு கரெக்டா இருப்பானுவ. இவனுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. இப்படி மூளை செலவு பண்ணுவான், சின்ன பிள்ளைகள் பிடிச்சிக்கிட்டு இப்படி அப்படி மூளை செலவு பண்ணி இந்த விடுதலை புலிகள் செய்வான்ல, அந்த மாதிரி சிலருக்கு மெண்டலை ஏற்றி விட்டுருவாங்க. ஒண்ணுமே வழங்காம போயிருவானுவ. அவன் வாழ்க்கையில கடைப்பிடிக்க மாட்டான். இஸ்லாமுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. இஸ்லாத்தை பேணவே மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு குரூப்னு வைக்கலாம். சரி, இது வச்சுக்கிருவோம். எல்லாரும் எலெக்ஷன்ல போட்டிட்டீங்க இல்லப்பா, எல்லாரும் போட்டிடுறதுக்கு பதிலா இந்த தமுக, முஸ்லீம் லீக், தேசிய லீக், இந்த பாப்புலர், நாங்க தான் தேர்தலில் போட்டிட மாட்டோமே, நீங்க எல்லாரும் ஒன்னா கூட்டிட்டு போய் ஒரு அம்மாட்டை ஐயாட்டை போய் ஒரு கூட்டணி வச்சு 3 சீட்டு போல 10 சீட்டை வாங்கி அது பங்கு வச்சுட்டு போடுங்கன்னு சொன்னா போடுவானா? அதை செய்ய முடியுதாடா? தேர்தலில் போட்டிடணுங்கிறதுல ஒத்த கருத்தா இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போட்டிடுவோன்னு உனக்கு முடிவு வர முடிஞ்சா? முடியாது. ஏன்? அவன் எம்எல்ஏ போனா நமக்கு இருக்க வரக்கூடாது தடுப்பான். அவனை சேர்த்துறாதீங்க, இவனை சேர்த்துறாதீங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறான், அடுத்தவனை கொண்டு போய் இந்த தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்த கூடாதுங்கிற அளவுல ரொம்ப கவனமா இருக்கிறான். என்ன ஒத்துமை, யாரை ஏமாத்துற ஒத்துமைண்டு? நாங்க இல்லைங்கிற தெளிவா இருக்கிறோம், நீ இருக்குங்கிற பொய் சொல்ற. ஒத்துமை எல்லாம் ஏற்படவே செய்யாது. ஒரு போராட்டத்தை ஒன்னா அவங்க செய்ய மாட்டார்கள், ஒரு தேர்தலில் ஒன்னாக நிக்க மாட்டார்கள். ஒன்னே ஒண்ணுல ஒத்துமையாவாங்க. தௌஹீத் ஜமாத்தை ஒழிக்கணும்னு ஒரு மசோரா பண்ணுனா 50 பேர் வருவான். நானும் பார்த்திருக்கிறேன், ஒத்துமையா இருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக ஒரு மசோரா பட்டியன்னு வைங்க, எல்லா பையனும் ஒன்னா சேர்ந்துருவான். அனைவரும் ஒன்னா கூடிக்கிட்டு அவர்களை தடை செய்ய வேண்டும், நீக்கணும். உங்க அப்பனுக்கு தடை செய்ய முடியாது, இந்த ஜமாத் தடை செய்ய
இந்த எவனை வேணாலும் தடை செய்யலாம், நம்மளை தடை செய்ய முடியுமா? அவ்வளவு ஒரு சட்ட பிரச்சனை அவ்வளவு நுணுக்கமாகவும் நல்லிணக்கத்தை பேணக்கூடிய வகையிலையும் பிற சமுதாய மக்களை அரவணைக்கக்கூடிய வகையிலையும் ஒரு கலவர பூமியில கூட எந்த இயக்கத்தையும் போலீஸ்காரங்க அனுமதிக்க மாட்டாங்க, நம்மளை அனுமதிப்பாங்க. ஏன்? நம்ம முத்த விட மாட்டோம், அமைதிப்படுத்துவோம். சங்கரங்கோவில்ல நம்ம தான் போனோம், எந்த இயக்கமாவது போனானா தௌஹீத் ஜமாத் அவனை விட்டுருப்பான், ஒன்னும் ஜமா பிரச்சனையாக மாட்டான், அவன் நல்லது சொல்லி எல்லாத்தையும் இணக்கமாக்கிட்டு தான் வருவான். எங்களை எப்படி எவன் தடுப்பான்? எங்களை என்ன தடுப்பான்? தடுக்க விடுதலை புலியா நாங்க குண்டு வைக்கிறாளா? உன்னை மாதிரி போராட்டம் பண்ணி பஸ்ஸுக்கார உடைக்கிறாள்களா? எல்லாம் நெறிப்படி சட்டப்படி போய்கிட்டு இருக்கிற ஆளுங்க. அதனால இவங்க எத்தனை பேரும் சேர்ந்து மனுலாம் கொடுத்தாங்க. நீ பிரதமரே செஞ்சு போய் பணு கொடுத்துட்டு வா, ஒன்னும் நடக்க போறது இல்ல. இந்த நாட்டினுடைய சட்டப்படி எங்க மேல இவன் கை வைக்க முடியாது, அதான் விஷயம். அப்ப இதுக்கு ஒன்றுபட்டாங்க எல்லாரும் சேர்ந்து தௌஹீத் ஜமாத்தை தடை செய்ய வேண்டும் அவ்வளவு பேரும் கூட்டினாங்க. இதெல்லாம் பொய். நாம என்ன செய்யறோம்? கொள்கையில ஒன்றுபடணும். சரி, கொள்கையில ஒன்றுபடணும் சொன்னமே, இதுல நீ 19 பேர் 40 பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டம் போட்டா கூட நாங்க போடக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு உனக்கு கூட்ட முடியுமா? நாங்க கொள்கையில மக்களை ஒன்றெடுக்கிறோம். கபூர் வணங்காத வா, மதுகப்பு வேணாம் வா, தரிக்கா வேணாம் வாங்குறோம், விட்டுட்டு ஒரு குழிக்கு வந்துடுறான். இவன் ஒத்த கொள்கையில் ஒத்துமையா இருக்கிறான். ஒரு ஜூலை 4 நடத்தின ஒரு போராட்டம் சென்னை தீவுத்திடல்ல, அதுக்கு நிகரா இவங்க இத்தனை பேர் சேர்ந்து நடத்தி காட்ட முடியுமா? 15 லட்சம் பேர் கூட்டினான் இல்லைங்க, 15க்கு மேல அத்தனை லட்சம் பேர் ஆண்களையும் பெண்களையும் யாருக்கா கூட ஏன் கூட்டணும்? கொள்கை சார்ந்து நம்ம இருக்கும் பொழுது அல்லாஹ் கொண்டாந்து என்ன செய்யறான்? மக்களை கொண்டாந்து தன்னால தர்றான். இவங்க கொள்கையை விட்டுட்டு போன காரணத்தினால ஒற்றுமையெல்லாம் ஏற்படாது. அதனால இந்த ஒற்றுமைங்கிற வாசம் அது ஒரு மோசடியா. நான் கேட்கிறேன், நல்லவன் கெட்டவன் ஒற்றுமையா வருது? ஒருத்தன் குடிக்கிறான், குடிக்க மாட்டேங்கிறான், இவன் ரெண்டு பேரும் ஒன்னா போங்க எப்படின்னு. இவர் குடிக்கிறாருங்க, அவர் குடிக்க மாட்டேங்கிறாரு, தப்புங்கிறாரு, எல்லாம் ஒன்னா போங்க அப்படின்னா என்ன? நான் குடிக்கணுமா? நீ என்ன சொல்ல வர்ற? ஊர்ல உள்ள 50 பேரும் சேர்ந்து வரதட்சணை வாங்குறான், 4 பேர் நாங்க வாங்க வேணாங்கிறோம், ஒத்துமையா போங்க அப்படின்னா நாங்கள் வாங்கணுமா? நீ என்ன சொல்ல வர்ற? ஒற்றுமை கோஷம் என்பது அயோக்கியனை நல்லவனை சமமாக ஆக்குவதுன்னு அர்த்தம். அயோக்கியனோட நாங்க சமமாவோமா? கெட்டவனோட நாங்க சமமாவோமா? வரதட்சணை உலகமே சேர்ந்து வாங்க, நாங்க வாங்க மாட்டோம். உலகமே சேர்ந்து சந்தன கூட நாங்க இழுக்க மாட்டோம். உலகமே சேர்ந்து பில்லி சூனியம் பிராடு தாயத்து தட்டு போடு, நாங்க போட மாட்டோம். இது ஒத்துமை. நீ என்ன செய்யற? தாயத்து போட்டவனும் போடாதவனு ஒன்னா உட்காருங்கிற, அவன் தப்ப நான் கண்டுக்குறாங்கன்னா ஏன் தப்ப அவன் கண்டுக்குறான்னு மூசி போடுகிற. நாங்க என்ன செய்யறோம்? எவன் தப்பையும் கண்டுக்கிறோங்கிறோம். இப்படி ஒன்னா வருது, ஒன்னா ஆகுறது ஒரு பிராடு, ஏமாத்தனங்க. ஒத்துமை ஆகுறது சொல்லுவதை பிராடு தானங்க. அது கெட்டவன் லா எஸ்தவில் ஹபீஸ் உல தையிபு, நல்லதும் கெட்டதும் சமமாகாது அல்லாஹ் சொல்லிட்டான். நீ சமம்ங்கிற. உலவு ஆஜபக்கு கசரத்துல் ஹபீஸ், கெட்டது அதிகமாயிருப்பது உன்னை கவர்ந்தாலும் கெட்டது நல்லது சமம் கிடையாது. ஒரு முஸ்லீம் எப்படி முடிவு எடுக்கனே? கெட்டது கெட்டது தான், நல்லது நல்லது தான். ஊரே வரதட்சணை வாங்குதான் அவன் கெட்டவன், வரதட்சணை வாங்க மாட்டேங்கிறது நல்லவன். ரெண்டு ஒன்னாகாது, சேர மாட்டோம். எப்ப சேருவோம்? நீனும் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு வா, சேர்ந்துக்குருவோம். நீ என்ன கூப்பிடுற? எங்களை வரதட்சணை வாங்க சொல்லி கூப்பிடுற, அது நடக்காது. குடிக்கிறியா? குடிக்க கூடாது நாங்க சொல்லுவோம், சண்டை வந்தா வரட்டும், நீ திருந்தி வா, ஒற்றுமையா இருப்போம். நாங்க தீமையை தடுக்கத்தான் செய்வோம், அது உனக்கு பிடிக்காட்டாலும் தடுப்போம். தர்காவுக்கு போவாதேன்னு சொல்லுவோம், நீ எங்களையும் தர்கா கூப்பிட என்ன அர்த்தம்? நீ விட்டுட்டு வா, அல்லாஹ் வணங்குறதுக்கு வா, ஒற்றுமையாயிருவோம். அப்ப கொள்கையில் தான் ஒற்றுமை ஏற்பட முடியுமே தவிர கொள்கைக்கு வெளியே ஒற்றுமை என்பது என்ன இல்ல, கிடையவே கிடையாது, சாத்தியமே படாது. அவர்கள் நிரூபித்து காட்டுவதாக இருந்தால் ஒரு தேர்தல் நிரூபித்து காட்ட சொல்லுங்க, ஒரு போராட்டத்தை நிரூபிக்க சொல்லுங்க, அனைவரும் கூடி ஒரு போராட்டம். அதுல சென்ற யாரு? இவர் தலைவரா அவர் தலைவரா, இவருக்கு எவ்வளவு நேரம் அவருக்கு எவ்வளவு நேரம், அதுல அடிச்சுக்குவானுவோம். 10 இயக்கம் சேர்ந்த டிசம்பர் 6 நடத்தினா யார முதல்ல போடுறது யார ரெண்டாவது போடுறதுல அடிச்சுக்குவானுவோம், அதோட கலைஞ்சு போயிடும். அதுக்கடுத்து என்ன செய்வான்? அவ்வளவு பேரும் இவர் கருணாநிதி ஈமான் கொண்டிருப்பாரு, அவரு ஜெயலலிதா ஈமான் கொண்டிருப்பாரு, அவரு சோனியா காந்தி ஈமான் கொண்டிருப்பாரு. அவ்வளோ போராட்டத்தில் வந்து அங்க பாராட்டிக்கிடுவாங்க, அம்மாவுடைய ஆட்சியில ஐயாவுடைய ஆட்சியில இருப்பானுவோம். நீ இல்ல என்ன ஒற்றுமையாக போற? நடக்குமா இது? உனக்கு அம்மா தெய்வம், உனக்கு ஐயா தெய்வம், உனக்கு நாங்க எவனு வேணாங்கிறமே. நாங்க யாரும் எங்களுக்கு தெய்வம் கிடையாது. நல்லது செஞ்சா யார் செஞ்சாலும் பாராட்டுவோம், கெட்டது செஞ்சா யார் செஞ்சாலும் கண்டிப்போம். இப்படி எவனா இருக்கிறியா சொல்லு பார்ப்போம். ஒருத்தன் அப்படி ஒரு பக்கம் சாஞ்சா சாஞ்சிடறான், அப்படியே செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி. கருணாநிதி கூட்டு வச்சான்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் கருணாநிதி தான். ஜெயலலிதா கூட்டு வச்சான்னு வைங்களேன், கடைசி வரைக்கும் ஜெயலலிதா தான். எந்த அளவுக்கு ஜெயலலிதா? தானே புயல் வருதுங்க, சிரிக்கிறீங்க பாருங்க, தானே புயல்ல எல்லாம் நாசமா போய் கிடக்கிறது. இது ஜெயலலிதா கூட்டணி வச்ச தலைவர் என்ன செய்யறாரு? சட்டசபையில சொல்றாரு,
மக்கள்லாம் வந்து கடலூர் மாவட்டத்தில் தானே புயல் வந்தது, அதுக்கு செஞ்ச நிவாரணத்தை பார்த்துவிட்டு நாட்டு மக்கள் அத்தனை பேர் நம்ம ஊருக்கு தானே புயல் வராதா, நம்ம ஊருக்கு எப்போ வரும்னு ஏங்குறாங்க. இந்த அளவுக்கு கேவலப்பட்டு போய் நீங்களே ஏங்கினீங்களா? இப்ப நெருப்புயர்லாம் ஏங்கினீங்களான்னு இல்லையா? சரி, இந்த அளவு கேவலப்பட்டு போய் இப்படிலாமா நாங்க இருந்தோம்? இந்த சந்தர்ப்பவாத கூத்தாடிகள் எல்லாம் ஒன்றுபட முடியாது. நாம் அந்த தௌஹீத் ஜமாத் எந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதோ அதுலதான் மானத்தோடையும் மரியாதையும் வாழ முடியும் என்று விளங்கிக்கிறேன்னு. அதனால அந்த ஒற்றுமை கோஷங்கிறது பொய்ங்கிறது விளங்கிக்கிறேங்க.